சோசியல் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் தற்போது பூதாகரமாக பிரச்சனையாக இருப்பது ஹைட்ரோ கார்பன் திட்டம். அந்த திட்டத்தை எதிர்த்து நெடுவாசலில் மக்கள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் அனைவரும் 19வது நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் அங்கே சென்று ஒப்பாரி வைத்து அதை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைதான் நமக்கு தெரிந்தவை. தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் நெடுவாசலில் மட்டும்தான் எடுக்கிறார்கள் என்று அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் அருகே சோளக்குறிச்சி, தேவமங்கலம், குருவலப்பர் கோயில், பூவாய்க்குளம், விழாப்பள்ளம் உள்ளிட்ட 6 இடங்களில் ONGC நிறுவனம் ஆழ்துளை கிணறு அமைத்து ஆய்வு நடத்தி வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சோளக்குறிச்சியில் உள்ள ஆழ்துணை கிணற்றிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. அதன் மூலம் வாயு கசிவு ஏற்பட்டு சுற்றுவட்டார கிராமத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்தே போலீஸ் ONGC அதிகாரிகளை வரவழைத்து அதை சரி செய்தது. நெடுவாசலில் ONGC அதிகாரிகள் எந்தவித ஆபத்தும் நடக்காது என்று பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் இங்கும் ONGC அமைத்துள்ளது. இங்கு எப்படி வெளியேறியது வாயு கசிவு ஏற்பட்டது? அதை ஏன் சரி செய்யவில்லை? அதை மக்கள் அறிந்து சரி செய்யும் அளவுக்கு அவர்கள் எப்படி விட்டார்கள்? அப்படியென்றால் அவர்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இதை அறிந்து அங்கு சென்ற பாமக மாநில பொதுச் செயலாளர் வைத்திலிங்கம் விளாம்பல கிராமத்தில் உள்ள ஆழ்துணை கிணற்றை பார்வையிட்டார். மக்களும் அவரை வரவேற்று இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டனர். அதனை அடுத்து அவர், இத்திட்டத்தை நடத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஜெயங்கொண்ட பகுதியில் மட்டுமல்ல அரியலூரில் எங்குமே நாங்கள் ஆழ்துணை கிணற்றை மூலம் ஆயில் எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். தகவல் அறிந்து அங்கு வந்த ONGC மற்றும் காவல்துறையினரிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் எங்குமே ஒரு இடத்தில் கூட ஆழ்துணை கிணறு மூலம் ஆயில் எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், மீறி நீங்கள் எடுக்கணும் என்று சொன்னால் நாங்கள் அதற்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்துள்ளார். தமிழக ஊடகங்கள் இதை 5ஆம் பக்கம் 6ஆம் பக்கத்தில் பெட்டி செய்திகளாக, அதுவும் மாவட்ட செய்தியில் மட்டுமே போட்டன. மற்ற தொலைக்காட்சி ஊடகங்கள் அவர்கள் இதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. சமூக ஊடகங்களில் இருக்கும் நாம் இதை வெளிக்கொணர்வோம், உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்வோம். நெடுவாசலுக்காக நாம் இவ்வளவு போராடுகிறோம், கூடவே அரியலூர் ஜெயங்கொண்டத்தையும் நாம் காப்பாற்றுவோம்.